வணக்கம். Trigonometry SSC கொஸ்டின்ஸ பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. அது ரொம்ப கஷ்டம், நம்மளால பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறாங்க. ஆனா உண்மை அப்படி இல்ல. சிம்பிளான சில ஃபார்முலா மட்டும் பார்த்தே Trigonometry நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அது என்னென்ன ஃபார்முலா, ஏற்கனவே கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க, அத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். Trigonometry பேசிக்ஸ் தெரியாதவங்களுக்காக முதல் 1 நிமிஷம் சில அடிப்படையான விஷயங்கள நான் சொல்றேன். நல்லா தெரிஞ்சவங்க இத ஸ்கிப் பண்ணி நெறைய கொஸ்டின்ஸுக்கு கூட போயிடலாம். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல Bல 90 டிகிரில இருக்கு. தீட்டா ஏல மென்ஷன் பண்ணியிருந்தா, அதாவது ஏலேருந்து பார்க்கும்போது பிசின்றது ஆப்போசிட் சைடு. அப்புறம் ஏபியை நம்ம இங்கே அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். மூணாவதா இருக்க பெரிய பக்கம் ஏசி இருக்கு இல்லையா, அதை ஹைபாட்டனியூஸ்னு சொல்கிறோம். அதாவது ஆப்போசிட் சைடு எங்கே இருக்குன்னா ஏலேருந்து பார்க்கும்போது பிசி தான் ஆப்போசிட். சப்போஸ் தீட்டாவை நம்ம சியில் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஆங்கிள் சியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்போ ஆப்போசிட் சைடு ஏபி. இன்னொன்று பிசி வந்து அப்போ அட்ஜசன்ட் சைடாக மாறிடும். ரைட். இது அடிப்படையாக வச்சு 3 ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸை நீங்கள் ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க. அதை இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். சைன் தீட்டாவோட வேல்யூ ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனியூஸ். அதே மாதிரி காஸ் தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனியூஸ், டேன் தீட்டாவுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இது மூணும் இல்லாமல் இதனோட இன்வர்ஸ் ரேஷியோஸும் உங்களுக்கு தெரியும். அதாவது சைன் தீட்டாவோட இன்வர்ஸ் காஸ் தீட்டா கொசிகென்ட் இல்லையா, ஸோ கொசிகென்ட் தீட்டா ஈக்குவல் டு 1 பை சைன் தீட்டா. அதே போல் சீக்கென்ட் தீட்டா ஈக்குவல் டு 1 பை காஸ் தீட்டா. காட் தீட்டான்றது டேன் தீட்டாவோட இன்வர்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் பிடிஎஃபாகவும் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த பிடிஎஃப்ல ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்கும். ட்ரிக்னாமெட்ரியோட டேபிள் ரேஷியோவும் இருக்கும். அந்த டேபிள் வேல்யூஸும் நீங்கள் அவசியம் மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதில் காஸ் தீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 5 பை 13. அப்போ கொசிகென்ட் தீட்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, தீட்டாவை நம்ம இப்போ சியில் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. தீட்டான்றது சியில் இருந்ததுன்னா அட்ஜசன்ட் சைடை வந்து நம்ம பிசின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஹைபாட்டனியூஸ் வந்து ஏசி. ஆப்போசிட் சைடான ஏபின்னு நமக்கு இப்போ தெரியாது இல்லையா, அதை பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் போட்டு அதுக்கு ரூட் எடுத்தோம்னா ரூட் ஆஃப் 144 வருது. இது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். 13 ஸ்கொயர் 169, 5 ஸ்கொயர் வந்து 25, ஸோ மைனஸ் பண்ண 144, ரூட் எடுத்தால் 12. இந்த 12ன்றது தான் ஏபி, அதாவது ஆப்போசிட் சைடோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அட்ஜசன்ட் சைடுக்கு பிசி. அவங்க கொசிகென்ட் தீட்டா கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் கொசிகென்ட்ன்றது சைனுடைய தலைகீழ் மதிப்பு. சைன் தீட்டாவுக்கு ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ் வரும். அப்போ கொசிகென்ட்டுக்கு ஹைபாட்டனியூஸ் பை ஆப்போசிட் சைடு. இங்கே ஹைபாட்டனியூஸ் வந்து 13, ஆப்போசிட் சைடு 12. ஸோ 13 பை 12ன்றது கொசிகென்ட் தீட்டாவோட வேல்யூ. இது எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்க. இது ஒரு சிஜிஎல் கேள்வி. சிஜிஎல்லையே இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போ இதை இன்னும் ஈஸி பண்ணுறதுக்காக நான் பித்தாகரியன் ட்ரிப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ரிப்பிள்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. மனப்பாடம் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி ட்ரிப்பிள்ஸ் வந்து ரெடிமேட் ரெஃபரன்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ 3, 4, 5ன்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய 3 பக்கங்களோட அளவு. அதே மாதிரி 5, 12, 13. இப்போ ஒரு பக்கத்தோட அளவு 5, இன்னொரு பக்கம் 12ன்னு கொடுத்துட்டா ரெடிமேடாக நீங்கள் டக்குன்னு 13 போடணும். அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது. இப்போ 3, 4, 5 மட்டும் இல்லை, அதோடைய எல்லா மடங்கும் பித்தாகரியன் ட்ரிப்பிளாக இருக்கும். இப்போ 3, 4, 5 நீங்கள் 2ஆல் பெருக்குனீங்கன்னா 6, 8, 10 அப்படி வருது இல்லையா, அதுவும் ஒரு பித்தாகரியன் ட்ரிப்பிள். அது மாதிரி அதனுடைய எல்லா மடங்கும் இப்போ போட்டிருக்க 9, 12, 15ம் ஒரு பித்தாகரியன் ட்ரிப்பிள். அப்போ இந்த பித்தாகரியன் ட்ரிப்பிளை நீங்கள் மனப்பாடம் பண்ணும் போதே அதோட மடங்கும் ட்ரிப்பிளாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உங்கள் வசதிக்காக நான் வந்து இந்த பித்தாகரியன் ட்ரிப்பிள்ஸை இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணி இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த சம்ஸை நீங்கள் வேகமாக போடுறதுக்கு உங்களுக்கு பயன்படும். ரைட், திருப்பி நம்ம கொஸ்டின் பேப்பர் சம்ஸ்க்கு போகலாம். இப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ இங்கே 3 பை 5 கொடுத்துருக்காங்க. கேட்குறது சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா என்னன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் சைன் தீட்டானா ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ், அதாவது ஆப்போசிட் ஏபி ஹைபாட்டனியூஸ் ஏசி. 3 பை 5 அவங்க கொடுத்தாச்சு. இன்னும் அட்ஜசன்ட் சைட் தெரியணும். உங்களுக்கு நல்லா தெரியும் பித்தாகரஸ் ட்ரிப்பிள்ஸ் படி அந்த பிசியோட வேல்யூ 4 வரும் இல்லையா, அதை தான் இங்கே நம்ம பித்தாகரஸ் ஃபார்முலாவை பயன்படுத்தி இப்படி கண்டுபிடிக்கிறோம். ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்ன்றது ரூட் 16 வரும் இல்லையா, அப்போ அது 4. அப்போ பிசியோட வேல்யூ இங்கே நமக்கு 4ன்னு கிடைக்குது. ரைட், பிசி கிடைச்சிட்டா போதும். அப்போ நம்ம அதுலேருந்து காஸ் தீட்டா என்னன்னு சொல்லிடலாம். காஸ் தீட்டான்றது அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனியூஸ், தேர்ஃபோர் காஸ் தீட்டான்றது 4 பை 5. கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ ஏற்கனவே அவங்க கொடுத்துருக்க 3 பை 5ம் நம்ம கண்டுபிடிச்ச 4 பை 5ம் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், விச் இஸ் 12 பை 25. இன்னொரு கேள்வி பாருங்கள். இப்போ 3 tan தீட்டா ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க இதில்.
ரைட். இப்போ இதில கொஸ்டின்ல வந்து sin தீட்டா, காஸ் தீட்டாலாம் வருது இல்லையா? அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சுட்டு இந்த எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்க தீட்டாவ நம்ம A இருக்க இடத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, BCன்றது தான் ஆப்போசிட் சைடு. ABன்றது இங்க அட்ஜசன்ட் சைடு. ஸோ கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்கன்றது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். டான் தீட்டா குடுத்துருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டையும், அட்ஜசன்ட்டையும் அங்க குடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். மீதி இருக்க ஹைபாட்னியூஸ் என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும். 3 அண்ட் 4 வந்துட்டா பித்தாகரஸ் ட்ரிபிள்ஸ் நீங்க மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அது வந்து உங்களுக்கு தெரியும் 5ன்றது. sin தீட்டான்றது 4/5 எப்படி வருது? ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். அதே மாதிரி cos தீட்டான்றது 3/5 தட் இஸ் அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். இப்போ கொஸ்டின்ல அவங்க என்ன கேட்குறாங்க? 5 sin தீட்டா மைனஸ் 3 cos தீட்டா டிவைடட் பை 5 sin தீட்டா பிளஸ் 2 cos தீட்டான்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க அந்த எக்ஸ்பிரஷன் இவ்வளோ பெருசா இருக்குன்னுலாம் நினச்சு பயப்பட வேணாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இன்னொரு சஜஷன் நீங்கள் இங்கே 5 இன்ட்டு 4/5ல 5 முதல்ல கேன்சல் பண்ணாதீங்க. அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 5 இன்ட்டு 4 அப்போ அது 20/5 வரும். அப்புறம் 3 இன்ட்டு 3 அது ஒரு 9/5. அப்போ 20/5 மைனஸ் 9/5 அது 11/5ன்னு வருது. அப்புறம் அதே மாதிரி டினாமினேட்டர் 5 இன்ட்டு 4 பாருங்க, டினாமினேட்டரில் 20/5. அப்புறம் ப்ளஸ் 2 இன்ட்டு 3 அது ஒரு 6/5. அப்போ 26/5ன்னு டினாமினேட்டர். இப்போ இந்த 5 நம்ம கேன்சல் பண்ணிட்டா 11/26ன்னு வரும். ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஈஸி. இது வரைக்கும் பார்த்ததுலேயே இது. ஏன்னா டேரெக்டாக வந்து இது ட்ரிகனாமெட்ரி டேபிள் வேல்யூவோட தொடர்புடையது. இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னா உங்களுக்கு டேபிள் நீங்கள் ஞாபகமாக வச்சுருக்கணும். கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது sin 2 theta ஈக்குவல் டு √3/2. நமக்கு என்ன தெரியும்? sin 60ன்றது தான் √3/2. அப்போ என்ன அர்த்தம்? அந்த 2 தீட்டான்றது தான் 60 டிகிரி. 2 தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. தீட்டா என்னன்னு கேட்குறாங்க. தீட்டா வந்து அப்போ வந்து ஆப்வியஸ்லி 30 டிகிரி இல்லையா? ரொம்ப சிம்பிளஸ்ட் சம் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுலேயும் வந்து ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எக்ஸை கேட்குறாங்க. இதில் டேபிள் வேல்யூவை பயன்படுத்தி sin 45 cos 45க்கெல்லாம் டேபிள் வேல்யூ வச்சு நம்ம போட்டுக்கிறோம். sin 45 cos 45 உங்களுக்கு தெரியும் 1/√2 1/√2 tan sin 30க்கு 1/2. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ 1/√2 இன்ட்டு 1/√2னா வெறும் 1/2ன்னு வந்துடும். 1/2 ப்ளஸ் 1/2 1. அப்போ tan 3x ஈக்குவல் டு 1. திருப்பி நம்ம டேபிளில் தான் கம்பேர் பண்ணணும். டேபிள் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு இந்த சம்மை பார்க்கணும். சரியா? tan 3x ஈக்குவல் டு 1. அதே போல் tan 45 டிகிரி 1ன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ என்ன இதுலன்னு தெரியுது? 3xன்றது தான் அந்த 45. அந்த கடைசி ரெண்டு ஈக்குவேஷன் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு 3x ஈக்குவல் டு 45ன்னு கிடைக்குது. ரைட்? 3x ஈக்குவல் டு 45. therefore x equal to 15 degree. ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்தது tan theta minus cot theta equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸ்பிரஷனில். அப்போ நம்ம இப்படி மாற்றி எழுதிக்கலாமா? tan theta equal to cot thetaன்னு எழுதிக்கலாம் இல்லையா? tan theta minus cot theta equal to 0னா cot அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ tan theta equal to cot theta. theta is acute கொடுத்துருக்காங்க. அதாவது 90 விட கம்மியாக இருக்கும் போது ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தா 45 டிகிரி. ஏன்னா tan 45ம் 1 cot 45ம் 1 இல்லையா? tan 45 cot 45 ரெண்டும் 1. அப்போ இங்கே தீட்டாவோட வேல்யூ என்னன்னா 45 டிகிரின்னு தெரியுது. அப்போ கொடுத்துருக்க வேல்யூ அவங்க என்ன கேட்குறாங்க? tan power 26 45 டிகிரி ப்ளஸ் cot power 100 45 டிகிரி. தீட்டாவுக்கு நம்ம 45 போட்டிருக்கோம். இப்போ நமக்கு தெரியும் tan 45ன்றதும் 1 தான், cot 45ம் 1 தான். அப்போ 1 power 26 ப்ளஸ் 1 power 100. இப்போ 1 + 1 which is equal to 2ன்னு கொண்டு வந்துடலாம். இது ஆனால் இந்த எக்ஸ்பிரஷனை படிக்கும்போது என்னவோ ரொம்ப கஷ்டமோ அப்படின்னு நினச்சி இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேர் தான். ட்ரிகனாமெட்ரியை பார்த்து பயந்து தேவையில்லாமல் அந்த கொஸ்டினை ஒமிட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் போடுவீங்க இல்லையா? அதில் எடுக்கிற ஸ்டெப்ஸை விட இதில் ரொம்ப கம்மியான ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் 2-3 ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா இதை சட்டுன்னு ஆன்சர் பண்ண முடியும். இதுவும் அகைன் ஃபார்முலா வச்சு தான் அந்த கேள்வி. சீக்கன் 45க்கு உங்களுக்கு டேபிள் வேல்யூ தெரியணும். அது √2/1. அதே மாதிரி tan 30யோட ஃபார்முலா டேபிள் வேல்யூ 1/√3. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ண முடியுதான். √2 × √2 உங்களுக்கு தெரியும் 2ன்னு வரப்போகுது. 2/1 which is வெறும் 2 மைனஸ் 1/√3 அவ்வளோதான். இன்னும் 2 ஸ்டெப்பு 5 செகண்ட் போதும் இதெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு. அடுத்த கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சில காமன் ரேஷியோஸை பார்த்துக்குவோம். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஏ இருக்க இடத்துல 30 கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா டோட்டல் 180 டிகிரி வரும் இல்லையா? அப்போ இந்த பி இருக்க இடத்துல 90 வந்துடுச்சு. அப்போ ஆங்கிள் சி இந்த இடத்துல என்ன வரும்னா 60 30 60. இந்த மாதிரியான ஒரு டேபிளுக்கு ரெடிமேடாக அந்த சைட்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு ஒரு ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரெடிமேட் ரெஃபரன்ஸ். இது அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 30 60 19 இருந்ததுன்னா அதோட பக்க அளவு இப்படி இருக்கும். 1 √3 and 2 இப்படி இருக்கும். ஓகேவா? இந்த 3 ஆங்கிளில் பெரிய ஆங்கிள் எதுனா பி தான் இல்லையா? பி தான் 90 டிகிரி. பெரிய ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக தான் பெரிய பக்கத்தோட அளவு இருக்கும். அப்படியே நீங்கள் ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். சரியா? எங்கே 1 வரணும், எங்கே √3 வரும், எங்கே 2 வரும்னு குழப்பிக்கூடாது.
இருக்கிறதுலே சின்ன பக்கத்தோட அளவு 1 இருக்கும். அதுக்கடுத்த பக்கம் √3. பெரிய பக்கத்தோட அளவை நீங்க 2ன்னு வச்சுக்கணும். எப்ப 30 டிகிரி 60 டிகிரின்னு கொடுத்தா ரைட் ஆங்கிளில் இந்த மாதிரி வச்சுக்கணும். இதை எழுதி வச்சுக்கோங்க. 1:√3:2. அதே மாதிரி இன்னொரு பாப்புலரான ட்ரையாங்கிள் 45 டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு டிகிரியும் 45 தான் இருக்கும் இல்லையா? ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 2 ஆங்கிள் 45, 2 ஆங்கிள் ஈக்குவல். அப்போ 2 பக்கம் ஈக்குவல். இப்போ 1, 1 2 பக்கம். மூணாவது பக்கம் என்னவா இருக்கும்? √2. அது பித்தாகரஸ் தியரத்தை வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம். 1, 1 √2. அப்போ இந்த ரேஷியோ, இந்த 2 ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 டிகிரின்னு கொடுத்தா அப்போ 3 பக்கம் எப்படி வருது? 45 டிகிரின்னு கொடுத்தா 3 பக்கம் எப்படி வருது? இதை நீங்கள் நம்பர்லையும் நீங்கள் எழுதி பார்க்கலாம். இப்போ 1, 1 √2க்கு பதிலாக 10, 10, 10 √2 அப்படி இருக்கலாம். அல்லது 5, 5, 5 √2 அப்படி இருக்கலாம். ஸோ அந்த ரேஷியோவை பயன்படுத்தி நம்ம 3 பக்கத்தோட அளவை நம்ம கெஸ் பண்ண முடியும். இதை பேஸ் பண்ணி கொஸ்டினில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏபிசி ஒரு ரைட் ஆங்கிள் கொடுத்தாச்சு. பியில் தான் 90 டிகிரி இருக்குது. ஆங்கிள் ஏவை 30ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்ற இடத்துல 30. இப்போ கொஸ்டினில் கேட்குறது சீக்கன்ட் சியை பற்றி கேட்குறாங்க. ஓகேவா? சி நல்லா கடைசியாக கவனிச்சு பாருங்கள். சிலேருந்து பார்க்கும்போது எது ஆப்போசிட்டு? சிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபின்றது தான் ஆப்போசிட் சைடு. இப்போ பிசின்றது அட்ஜசன்ட் சைடு. ஓகே, எது ஆப்போசிட் எது அட்ஜசன்ட் நீங்கள் குழப்பிக்கூடாது. ரைட். இப்போ 30 கொடுத்துருந்தா நம்ம ரெடிமேடாக என்ன பண்ணலாம்? 1√3:2. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்கள், அந்த ரேஷியோ 1√3:2. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சைட்ஸோட அளவு. இங்கே அட்ஜசன்ட் சைடோட அளவு பிசி. பிசின்றது 1. அப்புறம் ஏசியோட வேல்யூ 2. உங்களுக்கு தெரியும் சீக்கண்டோட ஃபார்முலா ஹைபோட்டனிஸ் பை அட்ஜசன்ட் சைடு. சீக்கண்ட் தெரியலனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு காஸ் தெரியும் இல்லையா? காஸ் தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோட்டனிஸ். சீக்கண்ட்ன்றது காசோட தலைகீழ். அப்போ ஹைபோட்டனிஸ் பை அட்ஜசன்ட் சைடு. ஹைபோட்டனிஸ் உங்களுக்கு தெரியும் வேல்யூ 2. இங்கே அட்ஜசன்ட் சைடு 1. ஸோ 2/1 which is equal to 2. அதே மாதிரி பாருங்கள் ரெடிமேட் ரெஃபரன்ஸ். இங்கே 45 கொடுத்துருக்காங்க. எஃப்ல 45. அப்போ அங்கே டிலையும் 45 டிகிரி தான் இருக்கும். இப்போ 2 பக்கம் இங்கே சமமான அளவுன்னு தெரியுது. டிஇ என்னவோ அதே தான் இஎஃப்பும். அதுதான் நம்ம இப்படி ரேஷியோவாக எழுதுகிறோம். 1, 1 √2. இந்த மதிப்பு கொடுக்கலாம் கூட 45 பார்த்த உடனே நீங்கள் 1, 1 √2ன்னு எழுதிடணும். இப்போ சைன் எஃப்க்கு வருவோம். எஃப் சைன் எஃப்ன்றது என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனிஸ். எஃப்லேருந்து ஆப்போசிட்டாக பார்த்தா டிஇ. டிஇயோட வேல்யூ 1. ஹைபோட்டனிஸ் வேல்யூ √2. ஸோ சைன் 45 1/√2. அடுத்து tan எஃப். tan எஃப்க்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும்? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. இங்கே ஆப்போசிட் எஃப்லேருந்து பார்த்தா ஆப்போசிட்ன்றது டிஇ, அட்ஜசன்ட்ன்றது இஎஃப். எனிவே ரெண்டும் 1ன்றனால இது 1. இது tan 45 = 1ன்ற டேபிள் வேல்யூலேருந்து கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக அவங்க சைன் எஃப் இன்ட்டு tan எஃப் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச 1/√2 × 1 அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனலாக 1/√2 அப்படின்னு கிடைக்குது. ரைட். அகெயின் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதில் ஏல 60 டிகிரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 60யை பார்த்த உடனே உங்களுக்கு ரேஷியோ ஞாபகம் வரணும். 1√3:2. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கே 1 வரும், எங்கே √3, எங்கே 2? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருக்கிற சின்ன அளவு தான் 1. அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது √3. பெரிய சைடு வந்து √2. ஓகே, 1:√3:2 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினில் 2 சீக்கன்ட் சின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன கேர்ஃபுல்லாக கவனிக்கணும்னா சிலேருந்து பார்த்தா எது ஆப்போசிட்டு அப்படின்னு ஞாபகம் இருக்கணும். சிலேருந்து பார்க்கும்போது எது ஆப்போசிட்டு? ஏபி ஆப்போசிட்டு, பிசின்றது அட்ஜசன்ட். ஓகேவா? சீக்கன்ட் சி கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஹைபோட்டனிஸும் அட்ஜசன்ட்டும் தேவை. ஹைபோட்டனிஸ் 2, அட்ஜசன்ட் வந்து √3. ஸோ 2/√3 தான் சீக்கன்ட் சியோட வேல்யூ. அப்புறம் கொஸ்டினில் சைன் ஏவோட வேல்யூ கேட்குறாங்க. ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனிஸ். இங்கே நம்ம √3/2ன்னு போட்டிருக்கோம் பாருங்கள். ஆப்போசிட் வந்து எது? குழப்பிக்கூடாது. ஏலேருந்து ஆப்போசிட்னு பார்த்தா பிசி தானே. அப்போ √3ன்றது தான் கரெக்ட் ஆப்போசிட் சைடு. ஸோ ஆப்போசிட் பை ஹைபோட்டனிஸ்னா √3/2. ரைட். இது அப்படியே நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2 சீக்கன்ட் சி × 1/2 சைன் ஏ. அதுக்கு அப்படியே நம்ம கண்டுபிடிச்ச சீக்கன்ட் சி சைன் ஏவோட வேல்யூவை அப்படியே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே இதுக்கப்புறம் சாதாரண கேன்சலேஷன் தான். நீங்கள் அப்படியே ஃபுல்லாக கேன்சல் பண்ணிங்கன்னா 4 × 1/4 வரும். அந்த √3லாம் கேன்சல் ஆகிடும். √3லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் 1ன்னு வருது. ஸோ ட்ரிக்னாமெட்ரி கண்டிப்பாக இவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிறது போல் அது ரொம்ப கஷ்டம் கிடையாது. இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகலாம். ஒரு 3 பார்ட் வீடியோ அடுத்தடுத்து வரப்போகுது. இந்த 3 பார்ட்லேயும் ரொம்ப செலக்டடான ஃபார்முலாஸை மட்டும் பயன்படுத்தி ட்ரிக்னாமெட்ரியில் கேட்குற அத்தனை கொஸ்டின்ஸையும் நம்ம கரெக்டாக பண்ண போகிறோம். என் கூட அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரிக்னாமெட்ரியை நல்லா பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.